amazing. Hi students, welcome to Math with AK46. In the limit of a function related sum பார்க்கலாம். Alpha equal to limit x tends to 0 plus e power root tan x minus e power root x whole divided by root tan x minus root x. Beta is equal to limit x tends to 0, 1 plus sin x whole power 1 by 2 into cot x. The alpha and beta என்னவா இருக்கு அப்படின்னா the roots of one quadratic equation, that is ax square plus bx minus root e. அப்படின்னா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டிய வேல்யூ 12 டைம்ஸ் log ஆஃப் a பிளஸ் b. இதுல ஆல்பால பாருங்க, ஒரு சின்ன ஆக்டிவிட்டி நியூமரேட்டர்ல e பவர் ரூட் tan x மைனஸ் e பவர் ரூட் x இருக்கு. அதுல e பவர் ரூட் x மட்டும் காமனா எடுத்திருக்கேன். சரிங்களா? அடுத்ததா பேலன்ஸ் இருக்கிறத சப்போர்ட் பண்ணதுக்கான ஒரு ஃபார்முலா பாருங்க. லிமிட் தீட்டா டென்ஸ் டு 0 e பவர் தீட்டா மைனஸ் 1 ஹோல் டிவைடட் பை தீட்டா ஈக்குவல் டு 1. இது நம்ம ஆல்ரெடி இந்த ஃபார்முலாவை பார்த்துருக்கோம். ஈயோட பவர்ல தீட்டா இருந்து டினாமினேட்டர்லயும் சேம் தீட்டா இருந்தா அதனுடைய வேல்யூ 1 சொல்லுவாங்க. இங்க பாருங்க, ஈயோட பவர்ல ரூட் tan x மைனஸ் ரூட் எக்ஸ், டினாமினேட்டர்லயும் ரூட் tan x மைனஸ் ரூட் எக்ஸ் இருக்கு. அப்ப கம்ப்ளீட்டா லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 this one is equal to 1 இருக்கும். கரெக்ட்டுங்களா? இப்ப பாருங்க, e பவர் ரூட் எக்ஸ், x is replaced by 0, e பவர் ரூட் 0 into 1, e பவர் 0 is equal to 1, so 1. இதுதான் ஆல்பாவோட வேல்யூ. இப்போ பீட்டா கண்டுபிடிச்சிடலாம். பீட்டா ஈக்குவல் டு லிமிட் x tends to 0, 1 plus sin x whole power 1 by 2 cot x. When x is replaced by 0, sin x becomes 0. 0 plus 1 is 1. Cot x. X is replaced by 0, infinity. So 1 power infinity form. 1 power infinity formனா என்ன பண்ணணும் அப்படின்னா வரக்கூடிய ரிசல்ட் ஈயோட பவர்ல வரும். So e பவர் லிமிட் x tends to 0, பேஸ்ல இருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணணும். 1 plus sin x minus 1 is simply sin x. பேஸ்ல இருந்து நான் 1 சப்ட்ராக்ட் பண்ணிட்டேன். பவரை வந்து இங்க மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ 1 by 2 into cot x. நல்லா கவனிச்சு பாருங்க. cot x is equal to cos by sin. இந்த sin கேன்சல் ஆயிடும். cos x மட்டும் தான் இருக்கும். லிமிட் x tends to 0, cos x ஓட வேல்யூ 1 வரும். ஸோ இப்போ e பவர் 1 by 2, which is nothing but root e ன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் தான் ஆல்பா அண்ட் பீட்டாவோட வேல்யூஸ். இப்போ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட ரூட்ஸா இந்த ஆல்பா அண்ட் பீட்டா இருக்கும்னு அவங்க கொடுத்துருக்காங்க. குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாலே நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும்னா ரெண்டு விஷயம் பண்ண முடியும். ஒன்னு வந்து சம் ஆஃப் த ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்பா பிளஸ் பீட்டா ஆஸ் பர் த ஃபார்முலா என்ன, மைனஸ் பி பை ஏ. இங்கேயும் பி இருக்கு, ஏ இருக்கு, அதனால பி பை ஏ நான் கரெக்டா எழுதியிருக்கேன். அனதர் ஒன் பாருங்க, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் வந்து ஆஸ் பர் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் p by a, ஜெனரல் ஃபார்ம் ஆஃப் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ல p by a இருக்கும். ஆஸ் பர் அவர் கொஸ்டின் நமக்கு இப்போ ஆன்சர் என்ன வரும் உங்களுக்கு, மைனஸ் ரூட் இ பை ஏ. நமக்கு ஆல்ரெடி ரூட்ஸா கிடைச்சிருக்கிறது பாருங்க 1 அண்ட் ரூட் இ. இப்போ ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும். ஸோ மைனஸ் ரூட் இ பை ஏ ஈக்குவல் டு ரூட் இ. இதில் போத் சைட்ஸ் ரூட் இயை கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏ ஈக்குவல் டு மைனஸ் 1. இப்போ சம் ஆஃப் த ரூட்ஸ் பாருங்க. சம் ஆஃப் த ரூட்ஸ் மைனஸ் பி பை a. what is b, sorry, sum of the roots வந்து நம்ம கொஸ்டின் பிரகாரம் 1 plus root e, 1 plus root e. கரெக்ட்டுங்களா? இது sum of the roots. ஆல்ரெடி a ஓட வேல்யூ நம்ம கொஸ்டின்ல வந்து மைனஸ் 1 இருக்கு. ஸோ b ஈக்குவல் டு தென் மைனஸ் மைனஸ் கேன்சல் 1 பிளஸ் ரூட் இன்னு சொல்லுவாங்க. இதுதான் b ஓட வேல்யூ. நம்ம கொஸ்டின் எப்படி இருக்கு பாருங்க, 12 டைம்ஸ் log of a plus b. That is final stage. Answer கே வந்தாச்சு. 12 times log of a plus b. a equal to minus 1. b equal to 1 plus root e. So 12 times log of root e. Root e can be written as e power 1 by 2. Logarithm ஓட பவர் உள்ள இந்த 1 by 2 12 கூட மல்டிப்ளை ஆகும். So 12 into 1 by 2 into log e. Log e ஓட வேல்யூ 1. 12 into 1 by 2 is 6. That's all. We got the answer. வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் குள்ள போலாம். The function is defined from open interval 0 to pi to real numbers. f of x equal to பர்டிகுலரா இந்த பிளேஸ் நோட் பண்ணிக்கோங்க. when x is less than pi by 2 ல 8 by 7 whole power tan 8x by tan 7x. when x equal to 0, a minus 8, that is value of the function. when x is greater than pi by 2 ல 1 plus modulus of cot x whole power b by a into
modulus of tan x. The function is continuous at x equal to pi by 2. நாம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் 2024ல இந்த கொஸ்டினை கேட்டிருக்காங்க. பார்க்கலாமா? கொஞ்சம் ஸ்டெப்ஸ்ல எப்படி இந்த சம முடிக்கலான்ட்டு பாருங்க. The first one, the function is continuous at x equal to pi by 2 னா left hand limit at pi by 2 and right hand limit at pi by 2 and value of the function at pi by 2. இது எல்லாமே கண்டிப்பா ஈக்குவலா இருக்கும். இந்த இடத்துல கொஸ்டின்ல ஒரு சின்ன மிஸ்டேக், இது 0 கிடையாது. ஆக்சுவலா இந்த பிளேஸ் வந்து x equal to pi by 2. சரிங்களா? ஸோ pi by 2ல மட்டும்தான் இப்போ நம்ம செக்கிங் பண்ண போறோம். டைரக்டா நான் ஸ்டெப்ஸை கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸ்டெப் 1 பாருங்க. ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் கண்டுபிடிக்க போறேன். லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு pi by 2 பேஸ் இஸ் 8 by 7 ஹோல் பவர் tan 8x. இந்த 1 by tan 7x வந்து எப்படி எழுத முடியும்னா cos 7x அப்படின்னு எழுத முடியும். இப்போ pi by 2 அப்ளை பண்ணுங்க. பேஸ்க்கு அப்ளை பண்ண முடியாது. ஒன்லி ஃபார் த பவருக்கு அப்ளை பண்ணலாம். 8 times pi by 2 is 4 pi. tan 4 pi ஓட வேல்யூ 0. cot of 7 pi by 2. cot of 7 pi by 2 ஓட வேல்யூ 0. 0 into 0, 0. ஸோ ஆக்சுவலா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 8 by 7 whole power 0. 8 by 7 whole power 0 equal to 1. This is the left hand limit. So already value of the function என்னவா இருக்கு நமக்கு a minus 8. When a minus 8 equal to 1, then a equal to 9. இதை நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன். So left hand limit and value of the function completed. Now I have going to calculate. இப்போ ரைட் ஹேண்ட் லிமிட் கால்குலேட் பண்ணலாம். நல்லா பார்த்துக்கோங்க. ரைட் ஹேண்ட் லிமிட்னா லிமிட் x டென்ஸ் டு pi by 2 பிளஸ் cot pi by 2 ஓட வேல்யூ 0, 1 பிளஸ் 0 பேஸ்ல வந்து உங்களுக்கு 1 இருக்கும். tan pi by 2 வந்து அன்டிஃபைன்டு. ஸோ 1 பவர் இன்ஃபினிட்டி ஃபார்ம்ல இருக்கு. ஸோ 1 பவர் இன்ஃபினிட்டி ஃபார்ம்ல இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம், ஆன்சரை ஈயோட பவர்ல எழுதணும். ஸோ இ பவர் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு pi by 2 பிளஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பேஸ்ல இருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணும். ஆல்ரெடி பேஸ் 1 பிளஸ் மாடுலஸ் ஆஃப் காட் எக்ஸ் 1 சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா சிம்பிளா உங்களுக்கு மாடுலஸ் ஆஃப் காட் எக்ஸ் மட்டும் தான் இருக்கும் பேஸ்ல. இன்டூ பவர் மல்டிப்ளை பண்ணும். வாட் இஸ் பவர்? b by a இன்டு மாடுலஸ் ஆஃப் tan x. modulus of cot x into modulus of tan x is equal to 1. So final result is e power b by a. இது right hand limit. நமக்கு right hand limit e power b by a கிடைச்சிருக்கு. a ஓட வேல்யூ ஆல்ரெடி 9 இருக்கு. வாட் இஸ் another 1 அப்படின்னா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது b ஓட எக்ஸாக்ட் வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டா போதும். சரிங்களா? இப்போ பாருங்க, லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் அண்ட் ரைட் ஹேண்ட் லிமிட் ஆர் ஈக்குவல். வாட் இஸ் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்? 1 இருக்கு. ரைட் ஹேண்ட் லிமிட் e power b by a. When e power b by a equal to 1, then what is b by a? e ரைட் ஹேண்ட் சைடில் கொண்டு போயிட்டீங்கன்னா இங்க 1 இருக்கு. ஸோ தட் வில் பிகம் log 1. log 1 is equal to 0. b by a equal to 0 means b equal to 0. கரெக்டுங்களா? தென் வாட் இஸ் த ஆக்சுவல் கொஸ்டின்? நம்ம கொஸ்டினே பாருங்க, a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் இருக்கு. ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். a square plus b square equal to a square is 9, a is 9, a square is 81, b is 0, b square is 0. So final result is 81. That's all. One more question solve பண்ணலாம். இது எக்ஸாக்டா லிமிட் ஆஃப் யுவர் ஃபங்க்ஷன். லிமிட் x டென்ஸ் டு இன்ஃபினிட்டில இருக்கு. சொல்யூஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? 2-3 ஸ்டெப்ல இதுக்கு ஆன்சர் கொடுக்க முடியும். ஸ்டெப் 1 பாருங்க. லிமிட் x டென்ஸ் டு 0, சாரி லிமிட் x டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 2x ஸ்கொயர் மைனஸ் 3x பிளஸ் 5ல இருந்து ஜஸ்ட் எக்ஸ் ஸ்கொயரை காமனா எடுத்துருங்க. ஸோ பேலன்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா 2 மைனஸ் 3 பை எக்ஸ் பிளஸ் 5 பை எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் டிவைடட் பை டினாமினேட்டர்ல 3x ஸ்கொயர் பிளஸ் 5x பிளஸ் 4லையும் எக்ஸ் ஸ்கொயரை காமனா எடுத்துருங்க. பேலன்ஸ் பாருங்க 3 பிளஸ் 5 பை எக்ஸ் பிளஸ் 4 பை எக்ஸ் ஸ்கொயர். சரியா? இப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் பண்ணிடலாம். அடுத்ததா இருக்கக்கூடிய அனதர் எக்ஸ்பிரஷன் பாருங்க, 3x மைனஸ் 1 ஹோல் பவர் x பை 2. இங்க பாருங்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் இருக்குல்ல, இதுவும் 3x பிளஸ் 2 ஹோல் பவர் x பை 2. பவர் வந்து சேமா இருக்க சான்ஸ் ரொம்ப அதிகம். அதனால ரெண்டுத்துக்கும் காமன் பவர் இருக்கிறதுனால இந்த மாதிரி எழுத முடியும். 3x மைனஸ் 1 ஹோல் டிவைடட் பை 3x பிளஸ் 2 ஹோல் பவர் x பை 2. சரிங்களா? இப்ப பாருங்க, இந்த எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் பண்ணிடுங்க. வேற எவர் எக்ஸ் கம்ஸ் இந்த எக்ஸ்பிரஷன்ல நீங்க இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணா 3 by infinity, 5 by infinity, இங்க 5 by infinity, 4 by infinity, all of them are equal to 0. Any number by any defined number by infinity is equal to 0.
அப்போ உங்களுக்கு 2/3 மட்டும் தான் இருக்கும் பேலன்ஸ். இதனுடைய அடுத்த ஸ்டெப் இப்போ எழுதிடலாமா? 2/3 இன்ட்டு லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. இப்போ இந்த பிளேஸ்ல நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர்ல நான் 3x காமனா எடுக்கிறேன். ஸோ 3x காமனா எடுத்தா பேலன்ஸ் பாருங்க 1 மைனஸ் 1/3x ஹோல் டிவைடட் பை 3x டினாமினேட்டர்லையும் காமனா எடுத்தீங்கன்னா 1 பிளஸ் 2/3x ஹோல் பவர் x/2. இப்போ நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் 3x கேன்சல் பண்ணிடுங்க. இப்போ எக்ஸுக்கு இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணுங்க. 1/infinity here 2/infinity both of them are equal to 0. அப்போ 1 இருக்கும். பேஸ் 1 இருக்கு, பவர் வந்து இன்ஃபினிட்டி இருக்கு. ஸோ இது பார்க்கறதுக்கு என்ன ஃபார்ம்ல இருக்கு? 1 பவர் இன்ஃபினிட்டி ஃபார்ம்ல இருக்கு. சரிங்களா? 2 ஸ்டெப் முடிஞ்சு. தேர்ட் ஸ்டெப் நமக்கு ஆல்ரெடி தெரியும் 1 பவர் இன்ஃபினிட்டி ஃபார்ம் வந்ததுன்னா ஈயோட பவர்ல ஆன்சர் எழுதணும் அலாங் வித் 2/3. இந்த 2/3 இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் மறந்துடுவாங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இ பவர் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. இப்போ என்ன பண்ணணும்? 1 பவர் இன்ஃபினிட்டி வந்தானா இது ஒரு பார்த்தீங்களா, இந்த அல்ஜிபிரிக் எக்ஸ்பிரஷன் எடுத்துக்கிறேன். பேஸ்ல இருந்து 1 மைனஸ் பண்ணி பவர் மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா? வாட் இஸ் த பேஸ்? 3x minus 1 whole divided by 3x plus 2 minus 1 into x/2. இப்போ take LCM. 2/3 into limit e power limit x tends to infinity. இப்போ LCM எடுத்தீங்கன்னா plus 3x minus 3x cancel, minus 1 and minus 2 numerator will become minus 3 along with இங்க ஒரு x இருக்கு. சரிங்களா? டினாமினேட்டர் இங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 6x plus 4. அவ்வளவுதான். ஆல்மோஸ்ட் we are very near to the answer. 2/3 into e power limit x tends to infinity. Numerator let it be minus 3x. டினாமினேட்டர்ல x காமனா எடுத்துருங்க. x காமனா எடுத்துட்டீங்கன்னா பேலன்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு 6 plus 4/x. இப்போ இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணுங்க. ஆஃப்டர் கேன்சலிங் திஸ் எக்ஸ், நியூமரேட்டர்ல எக்ஸ், டினாமினேட்டர் எக்ஸ் கேன்சல் ஆனதுக்கு அப்புறம் வாட் இஸ் 4/infinity? 0. தென் பேலன்ஸ் இருக்கிறது -3/6 which is equal to -1/2. So final result is 2/3 into e power -1/2. E power -1/2 is 1/√e. So final result is 2/3 times denominator root e வரும். That's all.